Hi, hello and welcome to marvelmatixacademy. Point 2 la coordinate geometry la 8th problem பார்க்க போறோம். The line segment AB is increased along its length by 25% by producing it to C on the side of B. If AB have the coordinates respectively, then find the coordinates of C. இது same 6th problem பார்த்தோம்ல, அது மாதிரியே தான். ஆனா அங்க ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம், இங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்கறோம். அதாவது நியூ எண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டு பக்கம் பார்த்தோம்ல, இங்க ஒரே ஒரு நியூ பாயிண்ட் C அத மட்டும் ஃபைண்ட் பண்ணனும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க மாதிரி நம்ம டயகிராம் போடுறோம். So a line segment AB is increased. So first line segment AB போடுறேன். So இது A, இது B. அப்போ இது A, இது B. இது ஒரு line segment along its length by 25%. அப்ப 25% அப்படிங்கும்போது முக்கால் கால் பங்கு, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 100க்கு 100ங்கிறது ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்க. இதில் பாதினா 50யா, அப்போ ஹாஃப். குவார்ட்டர் அப்படின்னா 25% வச்சுக்கலாமா, அப்போ இது குவார்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே முக்கால் அப்படின்னா 75%. இதுதான் இதை பிரிக்கிறோம்னா இது வந்து ஹாஃப் அண்ட் குவார்ட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இது முழுசு 100%னா ஃபுல் மார்க், 75னா முக்கால் % அப்படின்னு அர்த்தம், 50னா பாதி ஹாஃப் ஆஃப், 25னா கால் பார்ட். அப்போ நாலாக பிரித்து அதில் முதல் பாகம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏபி செக்மெண்ட்டை நாலாக பிரிக்கிறேன். 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 3 போகிறீங்களே மேம்னா எப்படி பிரிக்கிறதுன்னு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ ஏபி 100% ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக இல்லை 50 மட்டும் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம், பாதி பிடிப்போமா. அப்போ இது பாதி. இப்போ இந்த பாதியில் நான் சரிசமமாக ஒன்று பிரிக்கிறேன், கால்வாசி. இந்த பாதியில் சரிசமமாக ஒன்று பிரிக்கிறேன், கால்வாசி. இப்போ புரிஞ்சுதா, இது வந்து 25%, இது 50%, 75%, ஃபுல்லாக 100% கிடைச்சிருச்சா. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, இந்த அளவு தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா along its increased along its length by 25%. இப்போ இந்த அளவு இதுதானே ஒரு 25%, இப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. எனக்கு இந்த பக்கம் வருது, ஏன்னா பிலேருந்து தான் நமக்கு பாயிண்ட் வரைய சொல்லியிருக்காங்க. நான் இந்த பக்கம் இருந்து வச்சுக்கிறேன்னா அதை வச்சுக்கலாம். இப்போ இது 100% வச்சுட்டோம்னா இது 75, இது 50, இது வந்து 25. அப்போ 25% வரும்போது இந்த கேப் அளவுக்கு என்ன பண்ணுறான்னா by producing it to C on the side of A. ஏங்கிற சைடுக்கு இன்னொரு லைன் வரையணும், ஓகேவா. ஏங்கிற சைடு, சரி பிங்கிற சைடு, பியிலேருந்து இந்த 25% அளவு ஒரு லைன் இந்த பக்கம் வரையணும், ஓகேவா. ஏபியோட 25%ஓட லைன் வந்து இந்த பக்கம் பி சைடு வரையலாம். இந்த பாயிண்ட் தான் என்ன எடுத்துட்டாங்க, சி. இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன எடுத்துக்கிறேன், x, y அப்படின்னு நானே எடுத்துக்கிறேன். x1 வச்சுக்கலாம், x1 y1. ஏன் நம்ம x1 வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்து டிஸ்டன்ஸ் இல்லாதனால நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே 25% அப்படின்னு நமக்கு கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்டை பீன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அளவை வச்சு தான் நம்ம இங்கே போக போகிறோம், கரெக்டாக. இந்த அளவை வச்சு தான் இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறதுனால MNங்கிற ரேஷியோ நமக்கு வேணும்ல. அப்போ என்ன, ஏபி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டை எந்த ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை, இங்கிருந்து இது வரைக்கும் 1, தென் இங்கே, அதாவது இங்கிருந்து இது வரைக்கும், அதாவது இது 3 பங்கு, இது ஒரு பங்கு, கரெக்டாக. இங்கேருந்து இது வரைக்கும் 75%, இது மீதி 25%, ஓகேவா. இதை 4 நான் இது 3 ஒன்றா இது ஒன்றா பிரிச்சிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ என்னன்னு கிடைக்குது, 3:1. ரேஷியோ என்னன்னு கிடைக்குது, 3:1. அப்போ செக்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, பிரிவு சூத்திரம். அப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் வரும், P of x, y equal to mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. இப்போ நமக்கு இந்த பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்டோட வேல்யூ தேவை, mn தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஷியோ 25:1
இது 3 பங்காகவும் இது 1 பங்காகவும் பிரிச்சுட்டு அதை நான் ரேஷியோவாக மாற்றிடுறேன். தென் ஏபி பாயிண்ட் அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஏக்கு பிக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, பாயிண்ட் நம்ம போடலாமா? ஸோ ஏவோட பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க -2, -3. பியோட பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க 2, 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்கு கண்டுபிடிச்சிடணும். எப்படி போன சம்மில் நம்ம மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது மிட் பாயிண்ட்டை நம்ம வந்து x1 வச்சுட்டு மீதி 2 பாயிண்ட்டை x1 y1 x2 y2 வச்சு போட்டோமோ அதே மாதிரி இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம 25% வச்சுட்டு இதே அளவு தான் நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு தென் இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். அப்படின்னா சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், கிவன். ஸோ கிவன் என்னது, ஏங்கிற லைன் செக்மெண்ட், சரி ஏங்கிற கோஆர்டினேட்டர் -2, -b, பிக்கு கோஆர்டினேட் என்ன 2, 1. இப்போ என்ன பண்ணுறோம், செக்ஷன் ஃபார்முலா வச்சு நம்ம பிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு லைன் நம்ம எழுதுவோம். பிங்கிற பாயிண்ட் எப்படி சொல்லலாம், பாயிண்ட் பி டிவைட்ஸ், எப்படி டிவைட் பண்ணுது, ஏபி இந்த ரேஷியோ என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுது, 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஸோ 3:1. therefore m-ஓட வேல்யூ 3, n-ஓட வேல்யூ 1. இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ண தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா p of x, y on AB, ஏபியில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செக்டர் ஃபார்முலா என்ன, by using section formula, section formula அதை வச்சு கண்டுபிடிக்கணும். செக்ஷன் ஃபார்முலா எப்படி போடுவோம், mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. நமக்கு x1 x2 ஓட வேல்யூ தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா m ஓட வேல்யூ n-ஓட வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன். ஸோ m-ஓட வேல்யூ ரேஷியோ என்ன 3, n-ஓட வேல்யூ 1. இப்போ இதை கொண்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி செக்ஷன் p-ஓட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ m-ஓட வேல்யூ என்ன 3 இன்டூ x2ஓட வேல்யூ என்ன 2 ப்ளஸ் n-ஓட வேல்யூ என்ன 1 இன்டூ x1ஓட வேல்யூ என்ன -2 ஹோல் டிவைடட் பை m ப்ளஸ் என்ன 3 ப்ளஸ் 1. ஓகே கமா அதே மாதிரி m-ஓட வேல்யூ 3 இன்டூ y2ஓட வேல்யூ என்ன 1 ப்ளஸ் n-ஓட வேல்யூ 1 இன்டூ y1ஓட வேல்யூ என்ன -3 ஹோல் டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. கரெக்டாக m ப்ளஸ் n. இப்போ இந்த பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா 3 2s are 6, 2 1s are 2, மைனஸ் இருக்கனால -2 divided by 3 plus 1 4, comma 3 1s are 3, plus into minus minus 3 1s are 3 divided by 4. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா மாறுதுன்னா 4 6 minus 2 4 by 4, comma 0 by 4. அப்போ என்னவா மாறும் 1, 0. P-ஓட பாயிண்ட் என்னன்னு கிடைச்சது 1, 0 அப்படின்னு யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிரும் செக்ஷன் ஃபார்முலா வச்சு P-ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிரும் 1, 0. இப்போ புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த Pங்கிற பாயிண்ட்டையும் இதே அளவு தான் கொண்டு வந்து Cயில் இது பண்ணுறோம். அப்போ Bங்கிறது மிட் பாயிண்ட்டாக மாறுமா, Pக்கும் Cக்கும் Bங்கிறது மிட் பாயிண்ட்டாக மாறும். அதை எப்படி சென்டென்ஸ் எழுது அப்போ அதை எழுதிக்கலாம். ஸோ P is at 25% distance எதுலேருந்து ஃப்ரம் B. அதே மாதிரி எப்படி நம்ம C கண்டுபிடிச்சி எழுதணும், C is also at 25% distance from B. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா therefore B is the midpoint of எதுக்கும் Pக்கும் Cக்கும், P and C. அப்போ அதை எப்படி எழுதலாம் வரையலாம், இதுதான் வச்சுக்கோங்க, இது P பாயிண்ட்டு, இது C பாயிண்ட்டு, இது வந்து B பாயிண்ட். இப்போ B பாயிண்ட் என்ன 2, 1, Pங்கிறது கண்டுபிடிச்சது 1, 0, Cங்கிற பாயிண்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ x1, y1, x1, y1. புரிஞ்சுதா? இதை தான் நான் சென்டென்ஸில் இருக்கேன். Bங்கிறது மிட் பாயிண்ட்டாக எப்படி மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா போடலாமா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் எதுக்கு PC = B. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன
x1 plus x2 divided by 2, comma y1 plus y2 divided by 2, which is equal to b point of the value 2, comma 1. இது x க்கு y க்கு வேல்யூ அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணா x1 வேல்யூ என்ன? இங்க இருக்கா? இது x1 plus x2. x2 ங்கிறது அந்த வேல்யூவே தான். அதனால x1 c பாயிண்ட். வேணா எனக்கு தெரியல மேம் அப்படினா நீங்க எழுதிக்கோங்க. p b ன்னு வரும்போது p ஓட பாயிண்ட் x1 y1 ஆ. அப்போ 1, 0 ங்கிறது x1, y1. c ங்கிற பாயிண்ட் x1, y1 இருக்கிறது நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படியே x2, y2. இப்போ அப்ளை பண்ணுங்க. x1 plus x2 ங்கும்போது 1 plus x1 divided by 2, y1 plus y2 ங்கிறது 0 plus y1 divided by 2, which is equal to 2, 1. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? x coordinates equal y coordinates equal, which implies 1 plus x1 divided by 2 equal to இங்க பாயிண்ட் x ஓட பாயிண்ட் 2. அந்த 2 இங்க போச்சுனா 1 plus x1 equal to 2 2s are 4. x1 ஓட வேல்யூ 4 plus 1 இந்த பக்கம் வந்தா -1. இப்போ x1 ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 3 ன்னு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம y பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ 0 plus y1 divided by 2 equal to இங்க y ஓட வேல்யூ என்ன? 1. y1 equal to 2 multiply இருக்காங்க சாரி டிவைட்ல இருக்க பக்கம் போனா multiply 2 1s are 2. y1 ஓட வேல்யூ 2. அப்போ therefore என்ன பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்? coordinate of c. coordinate of c is என்ன பாயிண்ட்? x1, y1, which implies என்ன x1 3, 2. 3, 2 அவ்வளவுதான். ஆக்சுவலி இது 6th ப்ராப்ளம்ல பாதி ப்ராப்ளம். அங்க வந்து டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலா போட்டோம். இங்க நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட் அதை நம்ம அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இதோட 2.2ல 8th ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ.